ஹாய் வெரி குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் 30வது நாள். நேற்று பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணப்போ பார்த்திங்கன்னா 71.5 அந்த மாதிரி இருந்ததுங்க. இன்றைக்கி எவ்வளோங்கிறது செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை ப்ராப்பராக டயட் இருங்க. இன்றைக்கி எவ்வளோங்கிறது செக் பண்ணிடலாம். 71.65 பரவாயில்ல. அது முன்ன பின்ன காட்டுவேன். ஏன்னா நேற்று சிக்கன் சாப்பிட்டங்காட்டிக்கு அப்படி காட்டியிருக்குது. பரவாயில்ல, அது கம் பண்ணிக்கலாங்க. நீ ஒரு நாள் தான் இருக்குது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி 5 kgs கம்மி பண்ணியிருக்கோம். 76.15 இருந்தோம். இப்போ 71.65 வந்திருக்கோம். 71.5 வந்திருக்கோம். ஓகே, நம்ம இது இப்படியே இப்போ விட்டுறதில்ல. நீ அடுத்தடுத்து அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு தான் போக போகிறோம். ஓகே மக்களே, நீங்களும் கரெக்டாக ப்ராப்பராக டயட் இருங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி. இன்றைக்கி என்னென்ன ஃபுட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஓகே இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் தான் எடுத்துருக்கேங்க. ஏன்னா வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறங்காட்டிக்கு இன்றைக்கி ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னொன்று நேற்று ஹெவி ஃபுட் எடுத்துருக்கோம், சிக்கன் சாப்பிட்ருக்கிறங்காட்டிக்கு. அதனால் இன்றைக்கி வந்து லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா காலையில் ஓட்ஸ் எடுத்துருக்கோம், 50 கிராம் ஓட்ஸ். ஓகேங்களா? வார்ம் வாட்டர் தான் ஊற்றிருக்கேன். ஓகே, இன்றைக்கி 11:30க்கு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாட்டர்மெலன் தான் எடுத்துருக்கோம். ஏன்னா வெயிட் கொஞ்சம் கம்மியாகுது, ஜாஸ்தி ஆகுது. அதுக்காக சரி இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் எடுத்துக்கலான்ட்டு வாட்டர்மெலன் எடுத்துருக்கோம். ஓகே, நீங்களும் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காங்க. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாக்காவது எடுத்துக்காங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி நமக்கு லஞ்சு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் குழம்பு, ரைஸ் கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம், ஒரு எக்கு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு பொரியல். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இதுதான் தட்டைப்பயிர் பாருங்கன்னா நிறைய எடுத்துருக்கேன் நான். ஓகே, நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே மக்களே. சரியா? இப்போ ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா டின்னர் பார்த்திங்கன்னா 2 எக் தோசை எடுத்துருக்கேன். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. 2 எக் தோசை. சரிங்களா? அவ்வளோதான் நம்மளுடைய டின்னர். ஸோ இந்த டே இதோட முடிச்சுக்கிறேன். எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க, கரெக்டாக டயட்டில் இருங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.